வணக்கம் நண்பர்களே. இதில் வந்து காம்பஸ் சர்வேயிங், இது சாப்டர் 3ல பார்ட் 1. ஓகே, இதில் காம்பஸ் சர்வேயிங்னா என்ன அப்படின்னா, மேக்னெட்டிக் நீடில், கிராஜுவேட்டட் சர்க்கிள், லைன் ஆஃப் சைட், காம்பஸ் பாக்ஸ் அண்ட் ட்ரைபாட் வித் சூட்டபிள் ஸ்டாண்டு. ஸோ இந்த செட்டப்பெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு காம்பஸுடைய ஒரு ஃபார்மிங். கிளியரா? நம்ம என்ன சர்வே பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் காம்பஸ் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் டைரக்ஷன். காம்பஸ் எதுக்கு? மெஷர்மெண்ட் ஆஃப் டைரக்ஷன். இதில் 2 வகையான காம்பஸ் இருக்குது. ஒன்று பிரிஸ்மட்டிக் காம்பஸ், இன்னொன்று சர்வேயர் காம்பஸ். அண்ட் தென் இதை வச்சு ஆங்கிள் மெஷர் பண்ண முடியுமான்னா முடியாது. அதுக்கு தான் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் அப்படின்னு 2 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, செக்ஸ்டன், தியோட்லைட். ஓகே, இதில் நம்ம காம்பஸுங்கிறது தான் இந்த சாப்டரில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து இது பிரிஸ்மட்டிக் காம்பஸ், இந்த பிளாக் கலராக இருக்கிறது பிரிஸ்மட்டிக் காம்பஸ், இது சர்வேயர் காம்பஸ். இந்த காம்பஸுக்கு 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த பிரிஸ்மட்டிக் காம்பஸ் அப்படிங்கிறது 0 சவுத் சைடும், 90 டிகிரி வெஸ்ட்டும், 180 நார்த்தும், 270 ஈஸ்ட்டு. ஸோ இந்த ஆர்டரில் தான் இதில் ரீடிங்ஸ் இருக்கும். இதில் ஹோல் சர்க்கிள் பேரிங் மெஷர் பண்ண முடியும். அதே மாதிரி ரீடிங்ஸ் இதில் என்கிரேவ்டு இன்வெர்டட் தலைகீழாக இருக்கும். ஓகேங்களா? நீடில் ப்ராட் டைப். நீடில் இது பாருங்களா, இதுதான் நீடில். எப்படி இருக்குது? ப்ராடாக இருக்குது பாருங்கள். ப்ராட் டைப் நீடில் டஸ் நாட் ஆக்ட் அஸ் இண்டெக்ஸ். இது இண்டெக்ஸாக செயல்படாது. ரிங் அட்டாச்சு வித் நீடில். இந்த ரிங் இருக்குது பாருங்கள், சில்வர் கலரில் ரிங் இருக்குது பாருங்கள். இந்த ரிங்கில் இந்த நீடில் அட்டாச் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ரிங் அட்டாச்சு வித் நீடில். ரிங் டஸ் நாட் ரொட்டேட். இந்த ரிங்கு என்ன ஆகும்? ரொட்டேட் ஆகாது, அது ஃபிக்ஸடு. ஓகேவா? ஆப்ஜெக்ட் வேன் அப்படிங்கிறது இது, இந்த ஹைட்டாக இருக்குது பாருங்கள், இதுதான் ஆப்ஜெக்ட் வேன். இந்த ஆப்ஜெக்ட் வேனில் வெர்டிகல் ஹேர் ஒன்று தெரியுதா? ஹேரு ப்ளஸ் மெட்டல் வேன். இந்த மெட்டல் வேன் ப்ளஸ் இந்த செட்டப் தான் இது ஆப்ஜெக்ட் வேன் அப்படிங்கிறது. ஐ வேனுங்கிறது இது. ஓகே, இது மெட்டல் வேன் ப்ளஸ் ஸ்லிட்டு. ஸ்லிட்னா அந்த கேப்பு, அந்த கேப் ஒன்று மைரேடிய அளவில் ஒரு கேப் ஒன்று இருக்கும். இந்த கேப் வழியாக தான் நம்ம இந்த ஹேரை வந்து அலைன் பண்ணி நம்ம ரீடிங்ஸ் பார்க்க முடியும், இல்லைங்களா? அடுத்தது ரீடிங் டேக் அண்ட் ஹெல்ப் வித் த ப்ரிசம். இதுக்குள்ளே ஒரு ப்ரிசம் இருக்கும். அந்த ப்ரிசத்தினுடைய ஹெல்ப், அந்த ப்ரிசத்தினுடைய உதவியின் மூலமாக நம்ம இதில் ரீடிங்ஸ் பார்க்க முடியும். இந்த ஹோல் ஒன்று இருக்கு, இது வழியாக தான் நம்ம ரீடிங் டைரெக்டாகவே பார்க்கலாம். இதில் என்னென்னா, சைட்டு ஃபோக்கஸும் ரீடிங் பார்க்குறதும் சேம் டைம் சைமில்டேனியஸ்லி பண்ண முடியும் இந்த பிரிஸ்மட்டிக் காம்பஸில். இதில் வித்தவுட் ட்ரைபாட், வித் ட்ரைபாட். இது வந்து நம்ம ட்ரைபாட் இருந்தும் வச்சுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லாமையும் யூஸ் பண்ணலாம். அதுதான் இந்த பிரிஸ்மட்டிக் காம்பஸுடைய ப்ளஸ்ஸு. தென் இது பார்த்திங்களா சர்வேயர் காம்பஸ். இந்த சர்வேயர் காம்பஸ் இது நார்த்து சவுத்தில் 0வும் வெஸ்ட் ஈஸ்ட்டில் 90 டிகிரியும். இது குவாட்ரண்டல் பேரிங். அந்த ஒரு ஃபார்மெட்டில் உள்ள காம்பஸ் தான் சர்வேயர் காம்பஸ். ரீடிங் டைரெக்டாகவே இருக்கும். எட்ஜ் பார் டைப், ஆக்ட் அஸ் இண்டெக்ஸ். இது வந்து எட்ஜ் பார் டைப். கிளியரா? ஆக்ட் அஸ் இண்டெக்ஸாகவும் இது செயல்படும். இதில் என்னென்னா, இதில் ப்ராட் டைப்புன்னு சொல்லணும் இல்லையா, இதில் எட்ஜ் பார் டைப். இந்த ஷார்ப்பாக இருக்கு பாருங்கள், இந்த கூர்மையாக, அதான் அந்த எட்ஜ் பார் டைப்பு. ஆக்ட் அஸ் இண்டெக்ஸ். இது நாட் ஆக்ட் அஸ் இண்டெக்ஸ், இது ஆக்ட் அஸ் இண்டெக்ஸ். ரிங்கு அட்டாச்சு வித் பாக்ஸ். இந்த ரிங்கு எங்கே அட்டாச் பண்ணியிருப்பாங்க? பாக்ஸோடு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிங்கு வந்து பாக்ஸோடு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த நீடில் வந்து அது கூட அட்டாச்சில் இருக்காது. ஆப்ஜெக்ட் வேன், வெர்டிகல் ஹேர் ப்ளஸ் மெட்டல் வேன். இதே இருக்குது பாருங்கள், இதுதான் ஆப்ஜெக்ட் வேன். இதில் வெர்டிகல் ஹேர், இந்த மெட்டல் வேன் ப்ளஸ் வெர்டிகல் ஹேர் இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த மெட்டல் தான். இது மெட்டல் வேனுங்கிறது இதுதான். கிளியரா? அடுத்தது ஐ வேன். ஐ வேனில் என்ன இருக்கும்? மெட்டல் வேன் ப்ளஸ் ஃபைன் ஸ்லிட்டு. சேம் அதே தான். இதில் வந்து இதே பாருங்கள், சின்னதாக. இதில் வந்து ஹேர் இருக்காது, இதில் இந்த ஸ்லிட்டு கேப் இருக்கும். அதுதான் இந்த ஸ்லிட்டு அப்படின்னு சொல்கிறது, ஃபைன் ஸ்லிட்டு அப்படின்னு சொல்கிறது. அதில் அடுத்ததாக ரீடிங் டேக்கன் டைரக்ட்லி ஐ ஆன் டாப் ஆஃப் த கிளாஸ். அதாவது ரீடிங் இதெல்லாம் பண்ண முடியும். இந்த வழியாக சைட்டை பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி வந்து தான் இந்த ரீடிங் மேல்புறமாக தான் பார்க்கலாம். ரீடிங் வந்து மேல் வழியாகத்தான் பார்க்க முடியும். சைட்டிங் அண்ட் ரீடிங் ரெண்டுமே ஒரே நேரத்தில் பண்ண முடியாது. இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ட்ரைபாடு வேணும். ஹேண்டில், அதாவது கையில் வச்சுக்கிட்டு இதை
ஆப்ரேட் பண்ணுறது சுலபமான விஷயம் அல்ல, ஆப்ரேட் பண்ண முடியாது. இதுதான் பிரிஸ்மெட்டிக் காம்பஸ் சர்வேயர் காம்பஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அடுத்ததாக பியரிங் ஆஃப் எ லைன். பியரிங் ஆஃப் எ லைன் அப்படிங்கிறது த லைன் மேக்ஸ் த ஆங்கிள் சம் ரெஃபரன்ஸ். அதாவது ஒரு லைன் என்ன பண்ணுன்னா ஒரு ஆங்கிளை உருவாக்கும். எது கூட? ஏதோ ஒரு சம் ரெஃபரன்ஸ் ஆர் மெரிடியன் கூட. தட் இஸ் பியரிங் ஆஃப் எ லைன். ட்ரூ மெரிடியன் அப்படிங்கிறது ட்ரூ நார்த் அண்ட் சவுத். ட்ரூ நார்த்தையும் ட்ரூ சவுத்தையும் கனெக்ட் பண்ணுறது ட்ரூ மெரிடியன். ஓகே, எஸ்டாப்ளிஷ்டு பை அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேஷன். ட்ரூ பியரிங்கிறது ஹரிசாண்டல் ஆங்கிள் பிட்வீன் ட்ரூ மெரிடியனுக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் லைனுக்கும். ஓகே, ட்ரூ மெரிடியனுக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் லைனுக்கும் உள்ள பியரிங் அந்த ஹரிசாண்டல் ஆங்கிள் தான் ட்ரூ பியரிங். அதை அசிமத்துன்னு சொல்லலாம். இட் இஸ் கான்ஸ்டன்ட். அடுத்தது மேக்னெட்டிக் மெரிடியன். அந்த காந்த ஊசி சஸ்பெண்ட் அதை மிதக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீ ஃப்ளோட்டிங் மேக்னெட்டிக் நீடில் எந்த நார்த் சவுத்தை காட்டுதோ அதுதான் மேக்னெட்டிக் மெரிடியன். அந்த மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் ஒரு ரெஃபரன்ஸுக்கும் உள்ள ஆங்கிள் ஹரிசாண்டல் ஆங்கிள் தான் என்னது? மேக்னெட்டிக் பியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்னெட்டிக் மெரிடியன் எஸ்டாப்ளிஷ்டு பை மேக்னெட்டிக் காம்பஸ். ஸோ மேக்னெட்டிக் மெரிடியன் மேக்னெட்டிக் பியரிங்னாவே மேக்னெட்டிக் காம்பஸ் தான். ட்ரூ மெரிடியன் ட்ரூ பியரிங் அப்படின்னா இது வந்து கான்ஸ்டன்ட், இதுக்கு எந்த காம்பஸும் கிடையாது. எஸ்டாப்ளிஷ்டு பை அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேஷன். அடுத்தது ஆர்பிட்ரி மெரிடியன். ஆர்பிட்ரிங்கிறது ஒரு பர்மனண்ட் ஆப்ஜெக்டை ரெஃபரன்ஸாக வச்சு ஒரு லைனுக்கு நம்ம எடுக்கிற ஆங்கிள். ஓகேங்களா? அந்த பர்மனண்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் லைன் ஃப்ரம் எனி அதர், அதுதான் வந்து ஆர்பிட்ரி மெரிடியன். அதுக்கு எப்படி சொல்லலாம்? சர்ச், ஸ்பேர் ஆர் சிம்னி. இது ஸோ இது சின்ன சின்ன சர்வே ஸ்மால் ஏரியாஸுக்கு இந்த ஆர்பிட்ரி மெரிடியன் யூஸ் பண்ணி நம்ம ஆங்கிள்ஸ் எடுக்க முடியும். ஆர்பிட்ரி பியரிங் அப்படிங்கிறது அந்த ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் ஆர்பிட்ரி மெரிடியன். ஆர்பிட்ரி மெரிடியன்னா ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ், அதை பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு லைன், அது ஆர்பிட்ரி மெரிடியன். அந்த ஆர்பிட்ரி மெரிடியனுக்கும் நம்ம எந்த லைன், நம்ம ஒரு லைன் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஆங்கிள் தேவைன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ஒரு விஷயத்துக்கும் இடையில உள்ள ஆங்கிள். அதாவது ஆர்பிட்ரி மெரிடியனுக்கும் ஒரு லைனுக்கும் இருக்கிற பியரிங் ஹரிசாண்டல் ஆங்கிள், அதுதான் ஆர்பிட்ரி பியரிங். இது தியோடலைட் ஆர் செக்ஸ்டன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு இதை மெஷர் பண்ண முடியும். அடுத்தது பேக் பியரிங். த பேக் பியரிங் அப்படின்னா த பியரிங் ஆஃப் எ லைன் இன் த ஆப்போசிட் டைரெக்ஷன். நம்ம ஒரு ஸ்டேஷன் பாயிண்ட்லேருந்து பேக் சைடு எடுக்கிற ரீடிங், அதான் ஆப்போசிட். சேம் டைரெக்ஷன், நம்ம எதை நோக்கி போகிறோமோ அது சேம் டைரெக்ஷன். அது அந்த பாயிண்ட்லேருந்து எதை நோக்கி போகிறோமோ அது சேம், அதை நோக்கி பேக் சைடு பார்க்கும்போது அது பேக் பியரிங். ஸோ பியரிங் ஆஃப் எ லைன் இன் த ஆப்போசிட் டைரெக்ஷன், தட் இஸ் கால்ட் அஸ் பேக் பியரிங். ஃபோர் பியரிங், த பியரிங் ஆஃப் எ லைன் இன் த சேம் டைரெக்ஷன். இது சேம், இது ஆப்போசிட். Deflection angle included angle between prolongation of previous line and succeeding line. அதாவது டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள்னா ப்ரொலாங்கேஷன் லைன்னா ஒரு ஏபின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா பி ஸ்டேஷன் நம்ம இருக்கிறோம். அதாவது பிஏ அப்படிங்கிறது ப்ரீவியஸ் லைன். கிளியரா? பிஏங்கிறது ப்ரீவியஸ் லைன், பியிலேருந்து சிக்கு போனால் அது சக்சீடிங் லைன். இந்த சக்சீடிங் லைனும் ப்ரீவியஸ் லைனும் இல்லாமல் ப்ரோலாங்கேஷன், அந்த ப்ரீவியஸ் லைன் இருக்குது பாருங்கள் ஏபி, அந்த லைனுடைய எக்ஸ்டென்ஷன், அந்த எக்ஸ்டென்ஷன் லைனுக்கும் சக்சீடிங் லைனுக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள் தான் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். கிளியரா? இன்க்ளூடட் ஆங்கிள் பிட்வீன் ப்ரோலாங்கேஷன் ஆஃப் ப்ரீவியஸ் லைன் அண்ட் சக்சீடிங் லைன், தட் இஸ் கால்ட் அஸ் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். டிசிக்னேஷன் ஆஃப் பேரிங்ஸ். இந்த டிசிக்னேஷன் ஆஃப் பேரிங்ஸில் 2 சிஸ்டம் இருக்குது, ஹோல் சர்க்கிள், குவாட்ரண்டல். அசிமத்தல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்தியா யூகேல WC மெஷர்டு கிளாக் வைஸ். ஓகே, ஃப்ரம் த மேக்னெட்டிக் நார்த், மேக்னெட்டிக் நார்த்லேருந்து கிளாக் வைஸில் இந்த ஹோல் சர்க்கிள் பியரிங் மெஷர் பண்ணப்படுது. என்னோடய ரேஞ்ச் எவ்வளவுனா 0 to 360. பிரிஸ்மெட்டிக் காம்பஸ் யூஸ் பண்ணி இந்த ஹோல் சர்க்கிள் பியரிங் மெஷர் பண்ணுறாங்க. குவாட்ரண்டல் பியரிங்கில் மெஷர் ஃப்ரம் நார்த் ஆர் சவுத், நார்த் சைட்லேருந்தோ அல்லது சவுத் சைட்லேருந்தோ இது மெஷர் பண்ணப்படுது. இது கிளாக் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, சர்வேயர் காம்பஸ் மூலமாக தான் இந்த குவாட்ரண்டல் பியரிங் மெஷர் பண்ணப்படுது. இதோட ரேஞ்ச் 0 to 90. இதை ரெடியூஸ்டு பியரிங்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த டெசிக்னேஷன் ஆஃப் பியரிங்ஸ், தட் இஸ் 2 systems. ஓகே, பேக் பியரிங் இஸ் ஈக்குவல் டு 4 பியரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் 180. ஸோ இந்த 180 டிஃப்ரென்ஸ் தான் 4 பியரிங்க்கும் பேக் பியரிங்க்கும். கிளியரா?
டிப் ஆஃப் த மேக்னெட்டிக் நீடில். இதில் டிப் ஆஃப் த மேக்னெட்டிக் நீடில்ங்கிறது இட் வேரிஸ் 0 to 90, 0 at ஈக்குவேட்டார். இதெல்லாம் கொஸ்டின். இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே மெஜாரிட்டி கொஸ்டினில் இருக்கிறது தான். ஈக்குவேட்டாரில் டிப்பு என்னென்னா 0, போல்ஸில் டிப்பு என்னென்னா மேக்ஸிமம். ஓகே, 90 டிகிரி அட் போல்ஸ். ஓகே, போல்ஸில் என்னது மேக்ஸிமமாக 90 டிகிரி இருக்கும். நீடில் பேலன்ஸ் பை ப்ராஸ் ஒயிட். இதை இருக்கு பாருங்கள். இந்த ப்ராஸ் ஒயிட்டுக்கு பேர் கவுண்ட்ரு ஒயிட்டுன்னு பேர். இது எதுக்குன்னா இந்த டிப்பை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக, பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கவுண்ட்ரு ஒயிட்டு அது ப்ராஸில் இருக்கும். டிப் இஸ் த வெர்டிக்கல் டிஃப்ளெக்ஷன். நார்த் எண்டில் டவுன் ஆச்சுன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர், சவுத் எண்டில் டவுன் ஆச்சுன்னா சவுத்தன் ஹெமிஸ்பியர். இதுதான் அந்த மேக்னெட்டிக் நீடில். இது கவுண்ட்ரு ஒயிட். கிளியர்? ஓகே, அடுத்தது டிக்ளினேஷன் என்ன? ஹரிசாண்டல் ஆங்கிள் பிட்வீன் ட்ரூ அண்ட் மேக்னெட்டிக் மெரிடியன். ஈஸ்டர்ன் சைடில் பாசிட்டிவாகவும் வெஸ்டர்ன் சைடில் நெகட்டிவாகவும் இருக்கும். இதுதான் டிக்ளினேஷன். வேரியேஷன் இன் டிக்ளினேஷன் அப்படின்னா இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் பட் வேரிஸ் டைம் டு டைம். இந்த டிக்ளினேஷனுங்கிறது கான்ஸ்டன்ட் கிடையாது, டைமுக்கு டைம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ரெகுலர் வேரியேஷன் இட்ஸ் மே இட் செல்ஃப் சச்சஸ் டர்னல், ஆனுலர், செக்குலர். ரெகுலர் வேரியேஷன்னா இது என்னென்னா டே பேசிஸில் சேம் டே 24 ஹவர்ஸில் அந்த சேஞ்ச் இருக்கும். பகலில் அதிகமாக இருக்கும், நைட்டில் குறைவாக இருக்கும். 1 minute 2 hour 12 minute அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். இதுதான் டெய்லி டோர்னல். அதே மாதிரி ஆனுவலுங்கிறது கன்சிடர் பண்ணுறது 1 இயருக்கு. சம்மரில் அதிகமாகவும் வின்டரில் குறைவாகவும் இருக்கும். இதனுடைய ரேஞ்ச் வந்து 0 to ±12 minute. நாட் ரிமைன் கான்ஸ்டன்ட். செக்யூலர் அப்படிங்கிறது லாங் பீரியட், கிராஜுவலி கம்ஸ் ரெஸ்ட் அண்ட் ஸ்விங் ஆப்போசிட். அதாவது கிராஜுவலாக வந்து ரெஸ்ட் ஆகும், திரும்ப ஆப்போசிட் டைரெக்ஷனில் கிளம்ப ஆரம்பிச்சிடும். இதனுடைய காலகட்டம் என்னென்னா அப்ராக்சிமேட்டாக 250 years. ஸோ இதுதான் இந்த ரெகுலர் வேரியேஷன். இந்த ரெகுலர் வேரியேஷன் அப்ராக்சிமேட் இயரு. இந்த ரேஞ்சு பகலில் இப்போ பகலில் கூட இருக்குமா, நைட்டில் கூட இருக்குமா, சம்மரா வின்டரா. ஸோ இதுதான் இந்த ரெகுலர் வேரியேஷன். இது இல்லாமல் இர்ரெகுலர் வேரியேஷன் ஒன்று இருக்குது. இந்த இர்ரெகுலர் வேரியேஷன் என்னது? திடீர்னு ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ராம்ஸ், எர்த் குவாக்ஸ் ஆர் வெல்கானிக் எரப்ஷன்ஸ். இதன் காரணமாக 1 degree or 2 degree வரைக்கும் சேஞ்சஸ் காட்டும். இதுதான் இர்ரெகுலர் வேரியேஷன். இது சடனாக காட்டக்கூடியது. அடுத்தது ட்ரூ பியரிங் ஆஃப் எ லைன். மேக்னெட்டிக் பியரிங் ஆஃப் த லைன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டிக்ளினேஷன். இது ஈஸ்ட் சைடில் ப்ளஸ் ஆகும், வெஸ்ட் சைடில் மைனஸ் ஆகும் கன்சிடர் பண்ண வேண்டும். அடுத்தது மேக்னெட்டிக் பியரிங் ஆஃப் எ லைன். ட்ரூ பியரிங் ஆஃப் த லைன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டிக்ளினேஷன். ஈஸ்ட் சைடு மைனஸ் ஆகும், வெஸ்ட் சைடு ப்ளஸ் ஆகும் கன்சிடர் பண்ண வேண்டும். ஒன்றும் இல்லை, இதில் என்னென்னா ட்ரூ பியரிங் ஒரு லைனை கண்டுபிடிக்கணும்னா மேக்னெட்டிக் பியரிங் ப்ளஸ் ஈஸ்ட்டு இல்லைன்னா மைனஸ் வெஸ்ட்டு. அதுவே மேக்னெட்டிக் பியரிங் கண்டுபிடிக்கணும்னா ட்ரூ பியரிங் ஆஃப் த லைன் ஈஸ்ட் சைடுனா மைனஸை போட்டுக்கணும், வெஸ்ட் சைடுனா ப்ளஸ்ஸை போட்டுக்கணும். இந்த ட்ரூ பியரிங்கும் மேக்னெட்டிக் பியரிங் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு ஃபார்முலா மாதிரி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் 2n - 4 × 90, சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 2n + 4 × 90, அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் இஸ் 360. இது மூணுமே கொஷின் தான், இதுவும் கொஷினாக வரும். ஓகே, தென் லோக்கல் அட்ராக்ஷன். லோக்கல் அட்ராக்ஷன் என்ன? த மேக்னெட்டிக் நீடில் attracted some external forces by like magnetic. அதாவது அந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸால் அஃபெக்ட் ஆகும். அது எங்கேருந்து வருது அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு? ராக்னா சாதா ராக்கில் மேக்னெட்டிக் ராக், அயன் ஓர், ஆல்சோ ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ், ரெயில்ஸ், எலக்ட்ரிக் கேபிள்ஸ், கன்வேயிங் எலக்ட்ரிக் கரண்ட், அயன் பைப்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக இந்த மேக்னெட்டிக் நீடில் பாதிக்கப்பட்டு அதனுடைய கரெக்டான பொசிஷனில் இருக்காது. இந்த பாதிப்புக்கு பேர் தான் லோக்கல் அட்ராக்ஷன். பேக் பேரிங் எக்ஸாக்ட்லி டிஃபர்ஸ் 180. நோ லோக்கல் அட்ராக்ஷன். டிஃபர்ஸ் நாட் ஈக்குவல் டு 180. லோக்கல் அட்ராக்ஷன் எக்ஸிஸ்ட். அதாவது இந்த 180ல் டிஃப்ரென்ஸ் காட்டுச்சு, அதாவது எக்ஸாக்ட்லி டிஃபர்ஸ். அந்த 180 வந்து டிஃப்ரென்ஸே வரல அப்படின்னா அது லோக்கல் அட்ராக்ஷன் கிடையாது. அதுவே நாட் ஈக்குவல் டு 180 வராமல் அதில் ஏதாவது டிஃப்ரெண்ட் காட்டுதுன்னா லோக்கல் அட்ராக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். கிளியரா? அடுத்தது
எலிமினேஷன் ஆஃப் லோக்கல் அட்ராக்ஷன் 2 மெத்தட். அதில் ஃபஸ்ட் மெத்தடு செகண்ட் மெத்தட்னு 2 இருக்குது. அது ப்ராப்ளமெட்டிக்கில் பார்க்கும்போது அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பெர்மிசபிள் எரர்ஸ் இன் காம்பஸ் சர்வேயிங். எரர் should not exceed 7.5 minutes. இது முக்கியமான பாயிண்ட், கீ பாயிண்ட். பட் டியூ டு மேக்னெட்டிக் சேஞ்சஸ் அண்ட் வேரியேஷன் ஆஃப் டிக்ளினேஷன் எரர் should not exceed 10 minutes. இதுவும் கீ பாயிண்ட். plotting of a compass traverse by parallel meridian through each station, by included angle method, by paper protractor method, circular protractor, by rectangular coordinate method. இதில் rectangular coordinate method using theodolite more accurate, errors not accumulate. இதில் இந்த 4 மெத்தடில் ரொம்ப அக்யூரேட்டான மெத்தடு ரெக்டாங்குலர் மெத்தடு தான். தியோடலைட் யூஸ் பண்ணி இந்த மெத்தடை பண்ணுறாங்க. எரர்ஸ் இதில் அக்குமுலேட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சோர்சஸ் ஆஃப் எரர் இன் காம்பஸ் சர்வே. இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், எரர்ஸ் டியூ டு மனிப்புலேஷன் அண்ட் சைட்டிங், எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ். ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட் மேக் பண்ணும்போது அதனுடைய பெர்மனன்ட் செட்டப்பெல்லாம் சரியாக இல்லாமல் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டின் காரணமாக வர்றது இன்ஸ்ட்ருமெண்டல் எரரு. நாம் ரீடிங் எடுக்கும்போது சைட்டிங் பண்ணுறதுலையோ மேனிப்புலேஷன் ரீடிங் இது பண்ணுறதுலையோ அந்த மாதிரி டைமில் வர்றது ரெண்டாவது கான்செப்ட்டு. மூணாவது எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ். எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்னால் இதை தவிர்த்து வெளியிலேருந்து மழையோ புயலோ ஏதோ சம்திங் பனி மழை வெயில், ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக ரீடு எடுக்கக்கூடாமல் எதெல்லாம் தடுக்குதோ அதெல்லாம் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது டெஸ்டிங் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காம்பஸ். நீடில் லெவல் செக்கிங் அண்ட் கரெக்ட் வித் ரைடர் weight. Needle level checking and correct with rider weight. Stretch a fine horse hair between the sides. It will pass over the N and S marks, north and south marks. இந்த டெஸ்டிங் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ண வேண்டும். டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா சென்ட்ரிங், லெவலிங், ஃபோக்கஸிங். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரிங் அப்படிங்கிறது ப்ளம்ப் ஆஃப் மூலமாக பண்ணுறது. லெவலிங் அப்படிங்கிறது அந்த பால் ஒன்று இருக்கும், பாலில் தான் அது ஃபிக்ஸ் ஆகிருக்கும், அதை வச்சு லெவலிங் பண்ணணும். ஃபோக்கஸிங்கிறது நம்ம சைட், அதாவது ரீடிங் எங்கே பார்க்க போகிறோமோ, எந்த டைரெக்ஷனை பார்க்க போகிறோமோ அதை ஃபோக்கஸ் பண்ணுறது, தட் இஸ் ஃபோக்கஸிங். ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இது டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். எப்படி டெஸ்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது எரர்ஸ், plotting of compass traverse. Thank you. If you are like this video, please share and subscribe.